ஹலோ ஆல், ஒரு வழியாக ஸ்ருதிகாவோட எவிக்ஷனுக்கான ப்ரமோ வந்துடுச்சு. நம்ம 2 நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ருதிகாவை எப்படி எவிக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எதுவுமே தெரியல. ஃபைனலி பிக் பாஸ் வந்து ஃப்ரைடே எபிசோடுக்கான ப்ரமோ வந்திருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், மேக்ஸிமம் ஃப்ரைடே எபிசோடில் தான் வந்து காமிப்பாங்க ஸ்ருதிகாவோட எவிக்ஷன் சொல்லிட்டு. ஸோ வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய க்ரௌடே வந்திருக்கு, ஃபேன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ இந்த க்ரௌடு வந்து உண்மையான க்ரௌடா இல்லை பிக் பாஸ்லேருந்து செட் பண்ணி அனுப்பிச்ச க்ரௌடான்னு தெரியல. ஏன்னா இவங்க 3 பேருமே வந்து பேசணும். எலெக்ஷன் கேம்பெயினிங் மாதிரி வந்து ஒரு டாஸ்க் அங்கே இருந்தது. ஸ்ருதிகா, ரஜித் அண்ட் சாஹத் இவங்க 3 பேரும் அவங்களுடைய குவாலிஃபிகேஷனை பற்றி பேசணும். அதே மாதிரி மற்றவங்கள விட நான் எப்படி சிறந்ததாக இருக்கேன்னு சொல்லிட்டு பாயிண்ட்ஸ் வந்து சொல்லணும். ஸோ சாஹத் வந்து மைக்கு கிடச்சா அவங்க வந்து வேறு சாஹத்தாக இருவாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற சாஹத் கிடையாது. வீக்கெண்ட் எபிசோடில் இல்லைனா ஒரு பப்ளிக்கில் பேசும்போது அவங்க நல்லாவே வந்து பேசுகிறாங்க. இன்ஃபேக்ட் சாஹத்துக்கு தான் வந்து நிறைய ஃபேன்ஸ் இருக்குங்க. நெக்ஸ்ட் வந்து ரஜித்தும் வந்து பேச தெரியாது, இருந்தாலும் ரஜித்துக்கு வந்து ஃபேன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஸ்ருதிகா தான் வந்து இதில் மாட்டிக்கினாங்க. சாஹத் வந்து ஸ்ருதிகா சொல்கிறாங்க, ரஜித் வந்து பேசவே மாட்டார், கரெக்டான பாயிண்ட். ஆனால் ஸ்ருதிகா வந்து பேசிட்டே இருப்பா. அவள் வந்து கொஞ்சம் பேசிட்டு அதுக்கப்புறம் நிறுத்தி இன்னும் கொஞ்சம் பேசலாம். ஸோ நிறுத்தி பேசலாம், அதை விட்டுட்டு ஒரே அடியாக வந்து பேசிகிட்டே இருப்பா. இதுதான் ஸ்ருதிகாவோட ஒரு ட்ராபேக்குன்னு சொல்லுறாங்க. அது ரஜித் சாஹத்தோட பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாறி மாறி வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த பப்ளிக் இருக்கு இல்லையா, அந்த பப்ளிக் வந்து ஓட் பண்ணுறாங்க யாருக்கு வந்து நிறைய ஓட்ஸுன்னு சொல்லிட்டு. நம்மளுக்கே தெரியுங்க, ஏன்னா இந்த வெளியில் இருக்கிற க்ரௌடு மோஸ்ட்லி வந்து சப்போர்ட்டு அவங்களுக்கு தான் பண்ணுவாங்க. ஸோ ரஜித்துக்கு தான் வந்து டைட்டில்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் வந்து சுற்றிட்டுருக்கு. அடுத்தது சாஹத்துக்கு டைட்டில் வேணும்னு சொல்லிட்டு இன்னொரு கூட்டம் சுற்றிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் வந்து ஸ்ருதிகா வந்து எப்படி ஃபேர் ஆகுவாங்க? ஒரு ஃபேர் எலிமினேஷன் இருக்கணும் இல்லையா? வந்த க்ரௌடில் நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து யாராவது போனாங்களா? இல்லையே. ஸோ எல்லாமே வந்து அந்த சைடு இருக்கிற பீப்புள் தான் போயிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அவங்களுடைய கண்டஸ்டண்ட்டை தான் வந்து வின் பண்ண வைப்பாங்க. ஸோ இது ஒரு ஃபேர் எலிமினேஷன் சொல்லிட்டு நடத்துனாங்க பாருங்கள். அதுவரை இது பப்ளிக்கோட டிசிஷன் சொல்லிட்டு, இது பப்ளிக்கோட டிசிஷன். அப்புறம் எதுக்கு நீங்கள் ஓட்டிங் லைன் ஆன் பண்ணுறீங்க? ஸோ நாங்கள் எதுக்கு ஓட் பண்ணோம்? ஸ்ருதிகாவுக்கு நிறைய ஓட்ஸ் இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது. சாஹத் தான் 3rd பொசிஷனில் இருக்கணும். ஆக்சுவலி சாஹத் வந்து எலிமினேட் ஆக வேண்டியது. ஆனால் இந்த மாதிரி ஒரு அநியாயமான ஒரு எவிக்ஷன் வச்சுட்டு ஸ்ருதிகாவை வெளியே அனுப்பிட்டாங்க. ஏன்னா இதை முடித்தா ஸ்ருதிகாவை வெளியே அனுப்புறதுக்கு வேறு பாசிபிலிட்டியே இல்லை. ஸோ பிக் பாஸ் மேக்கர்ஸ்க்கு தெரியும் ஸ்ருதிகா வந்து டாப் 5ல கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லி. நார்மல் ஓட்டிங்கில் ஸ்ருதிகாவை வெளியே அனுப்ப முடியாது. ஸோ அதனால் இந்த சான்ஸ் வந்து பிக் பாஸ் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டாங்க. இதை விட்டால் வேறு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பப்ளிக்குன்னு சொல்லிட்டு ஒரு பொய்யான ஒரு க்ரௌடை செட் பண்ணி உள்ளே எடுத்துன்னு வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஓட்டிங்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் நடத்துனாங்க. ஸோ ஃபைனலி ஸ்ருதிகா வந்து எவிக்ட் ஆகிட்டாங்க. பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, இந்த வீட்டில் இருந்து அடுத்து வெளியேற போகிறது யாருன்னு சொல்லும்போது ஸ்ருதிகாவுக்கு தெரிஞ்சு போச்சு நான் தான் சொல்லிட்டு அவங்க தலையாட்டுறாங்க. ரொம்ப கவலையாக உட்காந்துருக்கிற ஸ்ருதிகாவை தான் ப்ரமோவில் நம்மளுக்கு பார்க்க முடியுது. ஸோ பிக் பாஸோட ஒரு கேவலமான நாடகத்துக்கு வந்து ஸ்ருதிகா தான் வந்து பலியாயிட்டாங்க.